சுவாமி மூர்த்தி சுவாமி. இந்த சாய்பாபா கோவில் இங்க எப்படி வந்தார், சாய்பாபா இங்க எப்படி வந்து உட்கார்ந்தார், அதே ஒரு பெரிய மிராக்கிள். அது மூர்த்தி சுவாமி அவர் சொல்ல போறார். அப்புறம் இங்க ஒரு சிவன் இருக்கார், நடராஜர், அவரும் எப்படி இங்க இந்த கோவில்ல வந்தாருங்கிறத சுவாமிஜி சொல்ல போறார். வணக்கம், எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதம் விசேஷமான மாசத்துல அம்மா வந்து இந்த ஸ்ரீ சாய்பாபாவோட சரித்திரத்தை பற்றி கேட்குறாங்க. பாபா வந்து பல சரித்திரங்களை பண்ணியிருக்காரு, உலகம் முழுக்க பண்ணியிருக்காரு, இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் லண்டனை பொறுத்த வரைக்கும் முத யூரோப்லேயே கருங்கல் சிலை, கருங்கல் சிலாவிக்கிரம் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே லண்டனுக்கு வந்தது ஒரு பெரிய அற்புதம். அதுவும் பாபாவோட அற்புதம் வந்து பெரிய விஷயம். நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனோ பணக்காரனோ இல்லை பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்ணி காசை சேர்த்து மக்களை சேர்த்து இந்த மாதிரிலாம் நான் செய்யலை. நான் ரொம்ப சாதாரண மனுஷன். ஏதோ ஒரு சின்ன ஆலயத்தை வச்சு ஐயப்பனை வணங்கி சிவனை வணங்கி, ஏன்னா நான் சிவன் பக்தன், சிவனைத்தான் நான் ரொம்ப வணங்கினேன். ஒரு மனுஷி, ஸ்ரீலங்கன் மனுஷி வந்து என்னோட வந்து கேட்டாங்க, சுவாமி நான் பாபா கோயிலை திறக்க போறேன், அதுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும்னு. அப்ப எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்ன அயோத்தியில ராம் கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ராம் வந்து என்னோட விஷன்ல வந்தாரு. இந்த மாதிரி லண்டன்ல ஒரு கருங்கல் சிலை பாபாவை நீ பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப நான் மனசுக்கு நினைச்சுக்கிட்டேன், நான் சிவன் பக்தன், இது பாபாவை கொண்டு வந்து நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பாபாவோட கோட்பாடோ எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் நான் பேசாம மனசுலயே வச்சிருந்தேன். அதே நேரம் பார்த்து இந்த மனுஷி வந்து என்கிட்ட, அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, சுவாமி நான் ஒரு பாபா கோயில் திறக்கணும், அதுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும், சிலையெல்லாம் எங்க வாங்கணும் என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க சாமி. அப்ப நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த பாபா வந்து எனக்கு வந்து ராமன் வந்து விஷன்ல வந்து ஒரு யூரோப்ல ஒரு ஸ்ரீடி சாய்பாபா கருங்கல் சிலையில நீ வந்து பிரதேசம் பண்ணணும்னு. அப்ப என்னால செய்ய முடியாதுமா, ஏன்னா எனக்கும் பாபாக்கும் ஒண்ணுமே தெரியாது, நான் சிவன் பக்தன். ஸோ நான் சிவன் ஐயப்பனை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், பாபா கொண்டு வந்து எங்க வைக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க இதை செய்யுங்கம்மான்னு சொல்லி சபதியோட நம்பரு திருச்சியில உள்ள சபதி கிட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த அம்மா போனோன்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி நல்ல காரியம் செய்யற, முத உங்களோட தட்சணியா இருக்கட்டும்னு. அப்ப நான் பார்த்தேன், அம்மா நாங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரு 150 பவுண்ட்ஸ் அவங்க கையில கொடுத்தேன். அவங்க அந்த காசையும் எடுத்து மற்ற காசெல்லாம் டொனேட் பண்ணி, ரொம்ப பேரோட காசெல்லாம் அவருக்கு டொனேட் பண்ணி தமிழ்நாட்டு திருச்சியில போய் அவங்க சபதியை பார்த்து இந்த கல்லை தேர்வு பண்ணி அவங்க செதுக்கி எல்லாம் கட்டி காசெல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சபதி அங்கிருந்து 1 வருஷம் கழிச்சு அடிக்கிறாரு, சாமி சிலை ரெடியா இருக்கு, உங்களுக்கு வேணுமா, இல்லை நான் எங்கேயாச்சும் கொடுக்கட்டா, இது ரொம்ப நாள் நான் இங்க ஸ்டோரேஜ் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா அந்த சிலை செஞ்ச அம்மா ஒன்றும் வரல, வந்தா நான் ஏதாவது கான்டாக்ட் பண்றேன்னு 2-3 வாட்டி அந்த அம்மாவை கால் பண்ணேன். அந்த அம்மா போன் தூக்கல. திடீர்னு 2 வருஷம் கழிச்சு அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. நான் கிட்ட, என்னம்மா நீங்க சிலையெல்லாம் செஞ்சு கோயில் திறக்க போறேன்னு சொல்லி சிலையை அம்புன்னு விட்டீங்களேன்னு. சாமி எனக்கும் அந்த பாபாக்கும் எனக்கு தெரியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கோயிலெல்லாம் நடத்துற தகுதி எனக்கு இல்லை, நீங்களாச்சு பாபா ஆச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன செய்யறதுன்னு சொன்னேன்னா, தமிழ்நாட்டுல இருந்து இங்க லண்டனுக்கு வரணும்னா அது பெரிய காசு. அப்ப நான் பாபாட்டே சொன்னேன், பாபா நீ லண்டனுக்கு வந்தானா அது ஓம்பாடு, எங்கிட்ட கையில காசுலாம் இல்லப்பா, நீயே பாத்துக்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொண்டைனர் வந்து இங்க லண்டனுக்கு வருது. அந்த சபதியும் எனக்கு நல்லா பழக்கம் இருக்கு. அந்த சபதி என்கிட்ட கேட்டாரு, சுவாமி நான் இப்ப இந்தியாவில் இருக்கேன், 1/2 கொண்டைனர் தான் சாமானை ஏத்திட்டேன், இன்னும் 1/2 கொண்டைனர் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தா சொல்லுங்க,
நான் இலவசமாவே வந்து இறக்கி விட்டுறேன். என்னடா பாபாவோட திருவிழாடல் நல்ல திருவிழாடலாம் இருக்குன்னு சொல்லி திருச்சியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து கொண்டைனால அவர் பாபா லண்டனுக்கு ஃப்ரீயா ஒரு 5 பைசா நான் செலவு பண்ணல, ஃப்ரீயா வந்து இறங்கினாரு. வந்த கையோட இந்த இடத்துல உட்கார வச்சு அவருக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் மாதிரி செஞ்சு ஒரு பூஜைகளாம் பண்ணி இப்ப 7-8 வருஷமா இந்த கோயில் வந்து வழிநாட்டி போயிட்டே இருக்கு. அதுல வந்து பல பக்தர்கள் வராங்க, பல நன்மைகள் அடைகிறாங்க, பாபாவை தரிசனம் பண்றாங்க, எல்லாமே நல்லபடி போயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து வந்தாரு. அவர் பேர் வந்து ஜேம்ஸ். அவர் வந்து கிங் பேலஸ்டர் ஜேம்ஸ்னு. அவர் வந்து இந்த நடராஜர் சிலையை வந்து ஆப்ஷன்ல வாங்கினாரு. ஆப்ஷன்ல வந்து ஒரு 10,000 பவுண்ட்ஸ் கொடுத்து இந்த சிலையை வாங்கி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. அப்ப நான் பார்த்தேன், என்னடா எல்லாரும் சிவனை தேடி போவாங்க, எனக்கு சிவனையே தேடி வராத. சரின்னு நான் வாங்கி வச்சுட்டு அந்த விக்கிரகத்தை நல்லா உத்து பார்த்து அந்த வேலைப்பாடெல்லாம் நான் பார்த்தோன்னே இங்க சில தெரிஞ்ச இந்தியாவில் சில பிராமணங்கள்லாம் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த சிலை வந்து சாதாரண சிலை இல்லை, இதோட உறுப்பு அந்த இதெல்லாம் வந்து இப்போ உள்ள இரும்புகளோ கொப்பரோ செம்போ இல்லை, இது அந்த காலத்தில் செஞ்சது. இது 2500 வருஷத்துக்கு பழமையான ஒரு நடராஜ சிலை. அது வந்து உங்ககிட்ட வந்து கிடைச்சிருக்குன்னா பின் ஜென்மத்துல நீங்க அவருக்கு பூஜை பண்ணியிருக்கீங்க, பின் ஜென்மத்திலையும் அவர் உங்களை நாடி வந்திருக்காரு. நல்லபடி பிரதோஷத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் நாங்க பூஜை செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. அதே சமயம் நாங்க வந்து 18ஆம் படி ஹரிகர படியோட இருக்காரு. வருஷம் நாங்க வந்து நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை 1 மாலை போட்டு டிசம்பர் 26 இருமுடி கட்டி யாத்திரையா இந்த கோயில்ல சுத்தி வருவோம். இதுல சுத்தி வர்றதுல வந்து மற்ற நேரம்லாம் அப்படியே ஒரே வெயிலும் சூடா இருக்கும். ஆனா டிசம்பர் மாசம் வந்து யூகேல வந்து ஒரே ஐஸ் பனி கொட்டும். ஸோ அதுலயும் நாங்க வந்து சாமிமார்கள்லாம் ஷர்ட்டும் இல்லாம ஷூவும் இல்லாம இந்த தெருவில் நடந்து போறது வந்து ஐயப்பனோட பெரிய அருள். இவங்க வந்து சிவன் பார்வதி விக்கிரகம் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. இதுதான் ஒரு சின்ன இந்த ஆலயத்தோட சரித்திரம்னு சொல்லலாம், கதைன்னு சொல்லலாம். அதாவது கோயில் இல்லாத இடத்துல கோயிலை தான் நம்ம தமிழ் சமுதாயம் வளர்க்கணும், இருக்கணும். இந்த ஆலயம் வந்து சின்னதா இருந்தாலும் பல நன்மைகளும் பல பக்திகளும் மக்களுக்கு வந்து தெரிய வச்சுக்கிட்டு இருக்கு. இதோட மேன்மையா நாங்க போறதுக்கு பல திட்டங்கள் பல இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து சில உதவிகள் டொனேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதெல்லாம் சேமிச்சு பட்டு வீண் செலவு இல்லாம இந்த ஆலயத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்க்கணும்னு பாபாவோட அருளும் ராமோட அருளும் ஹரிகர புத்திரன் ஐயப்பன் சிவனோட அருளும் கிட்டனா அது கண்டிப்பா ஒரு பெரிய ஆலயமா இந்த லண்டன்ல காட்சி அளிப்பார். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். லண்டன்ல வரவா, சுத்தி பார்க்க வரவா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்கோ. இந்த கோவிலோட அட்ரஸ் என்னது? நம்பர் 65 டவுன்ஹாம் ரோட். அதான் எல்லாரும் கண்டிப்பா வாங்கோ, விசிட் பண்ணுங்க. இவர் தேங்க்ஸ்.